Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Infinix தரப்புல இருந்து 15000க்குள்ள உங்க பட்ஜெட் இருக்கு அப்படினா ஒரு 3 ஃபோன் லான்ச் பண்ணிருக்கோம்பா அப்படினு சொல்லி 3 ஃபோன் லான்ச் பண்ணாங்க அவங்களோட நோட் சீரிஸ்ல. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா நோட் 11 அப்படிங்கற ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதை ரிவ்யூ பண்ணிருந்தோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா அதிலே இன்னும் 2 ஃபோன் பேலன்ஸ் இருக்கு. 11s and 11sலயே பாத்தீங்கன்னா Freefire edition அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர், ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் உங்களுக்கு 15000 ரூபாக்குள்ள இருக்குது அப்படின்னும் போது இந்த ஃபோன்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 11s இருக்கட்டும் இல்லை இந்த 11sலேயே Freefire இருக்கட்டும், பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அன்பாக்சிங்கில் சின்ன வித்தியாசம் வரும். அதை தாண்டி RAM வேரியண்ட்ல மட்டும் தான் வித்தியாசம் வருது, பிரைஸ் மாறுது. அதை டீடைலா உள்ள சொல்றேன். சோ அன்பாக்ஸ் பண்றது இந்த ஸ்பெஷலான Freefire எடிஷனையே வந்து ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படினா Freefire அப்படின்றது தான் ஹைலைட்டா வந்து கொடுத்திருக்காங்க. கீழ நோட் 11s அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல இதுல என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத ரொம்ப டீடைலா கொடுத்துட்டு பாட்டம்ல பிரைஸ் டீடைல் என்ன அப்படின்றதையுமே வந்து கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படினா மொபைல் கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். ஸோ நார்மலான 11s நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாட்டமில் இருக்க பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவதார் கொடுத்துருக்காங்க. அந்த அவதார் வந்து உங்களுக்கு நார்மலாக 11sல வந்து வராது. அண்ட் நெக்ஸ்ட் 33 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லா இருக்கு. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் Freefireக்கான ஸ்கிராட்ச் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேத்தியே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்கிராட்ச் கார்டை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தால் Freefireல வந்து பேக் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வின் பண்ண முடியும். இதை வந்து யாராவது ரெடியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ் கிளப் கார்டு கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. அண்ட் Black கலர்ல ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல Freefire அப்படின்றத வந்து எழுதியிருக்காங்க. நீங்க 11s வந்து வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நார்மலான கேஸ் தான் வரும். அண்ட் ஃபைனலா ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்களே தான் வந்து அப்ளை பண்ணிக்கணும். மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு ஃபுல்லா கேமராவா இருக்குப்பா அப்படின்லாம் யாரும் திங்க் பண்ணிடாதீங்க. அதுல ஒரு 3 கேமரா தான் இருக்கு. அதுல முக்கியமான அந்த மேல இருக்க கேமரா பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக 108 மெகா பிக்சல் கேமரா மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் அது வந்து நார்மலான ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா தான். அண்ட் பேக் சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கர்வ்டு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைடு பிளாஸ்டிக்கு பதிலாக கொஞ்சம் கிளாஸ்டிக் மெட்டீரியலில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஃபீல் கொடுத்துருக்கோம். பட் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக க்ளோ ஆகிற மாதிரி மேட் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது கிரீன் கலர் இருக்கு. அண்ட் இதுலேயே கிரே கலர் அண்ட் ஷயான் அப்படின்ற 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. அதே சமயம் கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் பெசல்ஸ் கம்மியாக இருக்குது. 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கனால கொஞ்ச நேரம் தான் கையில் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ண முடியுது. பெரிய ஃபோனாக இருக்குது, அதுதான் வந்து இதுக்கான மேட்ரு. ஸோ பெரிய ஃபோன் அப்படின்னும் போது என்னதான்ப்பா டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6.95 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 இன்ச் டிஸ்பிளே. பெரிய டிஸ்பிளேவாக எனக்கு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து சூட்டபுளாக இருக்கும். அவ்வளோ பெரிய டிஸ்பிளே ஃபீல் வந்து கொடுக்குது. எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கிடைக்குது. எந்த இடத்துலையும் வந்துட்டு லேக் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. பேட்டரி ரொம்ப கன்சியூம் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கும் செட் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் ரேட்டில் வந்துட்டு கேம் பிளேலாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 180Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 480 nits கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல நல்லாவே சமாளிச்சிருது, நல்லா பிரைட்டா இருக்குது. அவுட்டோர்ல கொஞ்சம் நிழல்ல நிக்கிறீங்க அப்படினாலுமே நல்லா தெரியுது. டைரக்ட் வெயில்ல போய் நிக்கிறோம் அப்படின்னும் போது ஆவரேஜான பிரைட்னஸ் தான் நமக்கு கிடைக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியா தான் இருக்கு, குறை சொல்ற மாதிரி இல்ல. அதே சமயம் இந்த 11க்கும் இந்த 11sக்கும் உள்ள வித்தியாசமும் பாத்தீங்க அப்படின்னா அதுல AMOLED டிஸ்பிளே 60Hzல வந்து கொடுத்திருந்தாங்க. பட் 11sல பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரீன் சைஸ் பெருசு, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், பட் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே கொஞ்சம் முக்கியம் பார்க்குறவங்க ப்ளஸ் 4GB RAM போதும்னு நினைக்கிறவங்க நீங்க 11 கூட மூவ் ஆகலாம். சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 512GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இதுலயுமே வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சிலாம் வந்துட்டு கண்டிப்பா வந்து இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீச்சர் தான். கண்டிப்பா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்லாம் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அது மிஸ் ஆகுறது ஒரு குறை தான். ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ராக் இருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவுமே வந்து ஒர்க் ஆகுது. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு, குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ஃபேஸ்
அன்லாக்குமே வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்க முடியும். அதுவும் நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. டைப் சி போர்ட் அண்ட் பாட்டமில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இருக்க ஸ்பீக்கர் மட்டும் இல்லாமல் டாப்பில் இருக்க இயர்பீஸுமே உங்களுக்கு ஸ்பீக்கராக தான் ஒர்க் ஆகுது. இதனால் ஸ்டீரியோ எஃபெக்டில் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட XOS 10 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்னது தான், ஓஎஸில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். பட் தேவையில்லாத ஒரு சில ஆப்ஸ் ப்ளோட்வேர்ஸ் வந்து சிலது இருக்குது, சிலதை வந்து அன்இன்ஸ்டாலும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாட் சர்ச் இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாமல் நிறையா வந்து பேனர்ஸோ இல்லை இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே போய் செட்டிங்ஸில் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களோட அந்த எக்ஸ்ட்ரீமான நிறையா வந்துட்டு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது இன்ஃபினிக்ஸோட ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். ஃப்ளாஷு ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃப்ளாஷ் கொடுக்குறாங்க, பேக் சைடில் கொடுக்குற மாதிரியே. ரெண்டு ஃப்ளாஷையுமே வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே 360 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக ரெண்டு பக்கமே நீங்கள் வந்து டார்ச் லைட்டில் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கேமராஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பஞ்ச் ஹோலில் 16 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம், நல்லாவே ஷார்ப்பான இமேஜ் அவுட்புட்லாம் கிடைக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏற்கனவே பார்த்தா 11 என்ன இருந்ததோ அதே கேமரா செட்டப் தான், பெருசாக எந்த மாற்றமுமே வந்து கிடையாது. பேக் சைடில் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது இந்த இன்ஃபினிக்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. சும்மா கேமரா இருக்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டம்மியாக ஒரு ரவுண்டு. இது யாருக்காக அப்படின்னா நீங்கள் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா மற்றவங்க பார்க்கும்போது அடேங்கப்பா எவ்வளவு கேமரா அப்படின்னு நினைக்கிறதுக்காகவே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.6 வருது. ஃபோட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அவுட்புட் கிடைக்குது. திடீர்னு ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொதப்புற மாதிரியான அவுட்புட் வந்து கிடைக்குது. அந்த லைட் வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னொரு 2 கேமரா இருக்கு. 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார், இன்னொரு 2 மெகா பிக்சல் வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ பெரிய லெவலில் இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. என்னன்னு கூட சில கேமராலாம் வந்து தெரியாத லெவலுக்கு வந்து ஏஐ கேமராலாம் கூட கொடுப்பாங்க. பட் இந்த ஃபோனில் மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஃபீச்சர் இல்லைன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் வந்து 11 வாங்கினீங்க அப்படின்னா ஏஐலாம் இருக்குது, அதில் வந்து லென்ஸ் தனியாக வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி டம்மி லென்ஸ் எல்லாம் கொடுக்கறத தவிர்த்துட்டு ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குன்ற ஃபீல் தான் கிடைக்குது. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 2K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 1080 பிக்சலே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் குறை அப்படின்னு பார்க்கும்போது 60 FPSல உங்களால் வீடியோஸ் எதுவுமே வந்து ஷூட் பண்ண முடியாது. 30 FPS மட்டும் தான் ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ், ரேம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல தான் 11Sக்கும் 11Sோட அந்த Freefire எடிஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்லாம் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ரேம் வேரியன்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் 11S வாங்கினீங்க அப்படின்னா 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் இந்த Freefire எடிஷன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பேக் சைடில் இருக்க கேஸ் வித்தியாசமாக இருக்கும். அதை தாண்டி 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் அந்த 6GB ரேம் வேரியண்ட்டே வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G96 கொடுத்துருக்காங்க. நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மொபைலில் வந்து G95 யூஸ் பண்ணி நம்ம கேம் பிளே எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கேம் பிளேவும் தாராளமாக பண்ண முடியுது. எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீல் எதுவுமே வந்து இல்லை. அண்ட் அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் எத்தனை ஆப் நம்ம யூஸ் பண்ணாலும் கூட அந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீல் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு 2-3 நாளாக எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வரல. ஸோ ரொம்ப ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. இந்த ஃப்ரீ ஃபயர் வெர்ஷன் வாங்குறீங்க அப்படின்னும் போது ஒரு 8GB ரேம் வேரியண்ட்டாக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக பேட்டரி லைஃப் எதிர்பார்ப்பாங்க. ஜாலியாக உட்காந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த வகையில் பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா 1.5 நாள் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். ஸோ மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தான். இதை யூஸ் பண்ணி சார்ஜ் போடுறீங்க அப்படின்னும் போது 0 to 100% உங்களுக்கு 1.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் ஃபைனலாக 11Sல என்னெல்லாம் இருக்கு, என்ன குறை இருக்கு இல்லை அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டு ப்ரைஸை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே, கிட்டத்தட்ட 7 இன்ச் பெரிய டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், நல்ல ஒரு ஸ்மூத்தான டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்ததும் ஃபோன் வந்துட்டு ரொம்ப நேரம் பேட்டரி லைஃப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ப்ராசஸருமே பார்த்தீங்க அப்படின்னா குறை சொல்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் தாராளமாக கேம் பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லாவே சப்போர்ட்டாக இருக்குது. G96 வந்துட்டு கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 16 மெகா பிக்சல் ப்ளஸ் அந்த ஃப்ளாஷோட கொடுத்தது நல்ல ஒரு அப்கிரேடாக தோணுது. பேக் சைடில் வந்து 50 மெகா பிக்சலுமே வந்து நல்லா தான் இருக்குது. அதை தாண்டி இந்த டம்மி கேமராலாம் கண்டிப்பாக குறையில தான் வரும். இதில் குறை அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் வந்து ஓஎஸ்ல இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் கொடுக்காம இருந்தால் பெட்டராக இருக்கும். கேமராவோட சாஃப்ட்வேர் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம்
அப்கிரேட் பண்ணால் தான் பெட்டரான ஃபோட்டோ அவுட்புட் வந்து கிடைக்கும். பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் இண்டோர் அவுட்டோரில் நல்லா இருந்தாலும் டைரக்ட் சன்லைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜான பிரைட்னஸ் தான் கிடைக்குது. ஸோ இதை தாண்டி பார்க்கும்போது மேஜரான குறை அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து இந்த ஃபோனில் பெருசாக தோணலை. இந்த இடத்துல ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது இந்த 3 ஃபோனுக்குமே பெரிய வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வைஸ் தான் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. குழப்பிக்கவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு நேற்று நம்ம வீடியோவில் பார்த்த 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே, ப்ராசஸர் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 11Sல பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 13,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துட்டு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸரும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பார்க்கும்போது எல்லாமே சேமாக தான் இருக்குது. இந்த Freefire வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 11Sலேயே வந்துட்டு Freefire வெர்ஷன் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 15,000க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த RAM மட்டும்தான் வந்து 11Sல வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ RAM வேரியண்ட்டுக்கு வந்து Freefire வெர்ஷன் போட்டிருக்காங்க. குறிப்பாக ஏன்னா கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றனால ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான ப்ரைஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 11 வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.